எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஜாகிரபியில் செகண்ட் லெசனான புவி புற செயல்பாடுகள் இந்த லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லெசன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்கக்கூடியது ஆக்சிகரணம். ஆக்சிகரணம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாறைகளில் இருக்கக்கூடிய இரும்பு தாது இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்சிஜனோட சேருது, வளிமண்டலத்தில் அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேருது. அப்படி சேரும் பொழுது வந்து பார்த்தோம்னா இரும்பு ஆக்சைடாக வந்து மாறுகிறது. ஓகேவா? பாறைகளில் இருக்கக்கூடிய இரும்பு வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜனோட சேரும் பொழுது இரும்பு ஆக்சைடாக வந்து மாறுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, பாறைகள் வந்து பலவீனம் அடைந்து சிதைந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆக்சிகரணம் அப்படின்றது. அடுத்து கார்பனாக்கம் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, இது வந்து நீரில் கலக்கும் பொழுது கார்பானிக் அமிலமாக மாறுது. அந்த கார்பானிக் அமிலம் வந்து சுண்ணாம்பு பாறைகள் மீது விழும் பொழுது பாறைகள் வந்து சிதைவடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலியமாக உருவாகக்கூடியதான் குகைகள்லாம் இது மூலியமாக தான் உருவாகுது. ஓகேவா? அடுத்து இளநிலை ஆறுகள். இளநிலை ஆறுகள் தோற்றுவிக்கக்கூடிய நில தோற்றங்களை பொறுத்த வரைக்கும் வி வடிவ பள்ளத்தாக்க உருவாக்குதான். மலை இடுக்குகள், குறுகிய பள்ளத்தாக்குகள், இணைந்த கிளை குன்றுகள், துள்ளல், குடக்குழிகள், நீர்வீழ்ச்சிகள், இதெல்லாம் இளநிலை ஆறுகள் வந்து தோற்றுவிக்கக்கூடிய நிலத்தோற்றங்கள். ஓகேவா? இதில் அந்த வி வடிவ பள்ளத்தாக்கு அப்படின்னா என்னென்னா, ஆற்றோடைய அந்த அரித்தல் செயலால் உருவாகக்கூடியதான் வி வடிவ பள்ளத்தாக்கு. ஓகே. அடுத்து முதிர்நிலை ஆறுகள் தோற்றுவிக்கக்கூடிய நிலத்தோற்றங்களை பொறுத்த வரைக்கும் வண்டல், விசிறிகள், வெள்ள சமவெளிகள், ஆற்று வளைவுகள், குருட்டு ஆறுகள், இதெல்லாம் இந்த முதிர்நிலை ஆறுகள் வந்து தோற்றுவிக்கக்கூடிய நிலத்தோற்றங்கள். இதில் ஃபஸ்ட்டு வண்டல் விசிறிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா, ஆறுகளால் கடத்தப்பட்ட பொருட்கள் மலையடிவாரத்தில் விசிறி கூம்பு வடிவத்தில் படிய வைக்கப்படக்கூடியது தான் இந்த வண்டல் விசிறிகள் அப்படிங்கிறது. வெள்ள சமவெளினா ஆறுடைய அந்த கரைகளில் உருவாகக்கூடியது தான் வெள்ள சமவெளிகள் அப்படின்றது. குருட்டு ஆறுகள் அப்படிங்கிறது ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஏரி போன்று காட்சி அளிக்கக்கூடியது தான் குருட்டு ஆறுகள். ஓகேவா? அடுத்து மூப்பு நிலை ஆறுகள் தோற்றுவிக்கக்கூடிய நிலத்தோற்றங்களை பொறுத்த வரைக்கும் டெல்டாக்கள், ஓத பொங்கு முகங்கள்லாம் தோற்றுவிக்கும். இதில் டெல்டா அப்படின்னா ஆற்று முகத்வாரங்களில் முக்கோண வடிவில் படி வைக்கக்கூடியதான் மூப்பு நிலை ஆறுகளில் இருக்கக்கூடிய இந்த டெல்டா அப்படின்றது. அடுத்து துணையாறு. துணையாறுனா என்ன, கிளையாறுனா என்ன, இதுதான் இந்த லெசனில் ரொம்பவே முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு துணையாறு அப்படிங்கிறது முதன்மை ஆறுடன் இணையும் அனைத்து சிற்றாறுகளும் துணை ஆறு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அதில் ஒரு சிற்றாறு வந்து அந்த முதன்மையான ஆறோட வந்து இணையும் இல்லையா, நல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஆறில் ஒரு ஆறு வந்து இணையும் இல்லையா, அந்த ஆறை தான் வந்து பார்த்தோம்னா துணை ஆறு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் பவானி ஆறு. காவேரி ஆறு ஓடிட்டு இருக்கும், அந்த காவேரி ஆறோட பவானி ஆறு வந்து சேரும் இல்லையா, அதுதான் துணை ஆறு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கிளை ஆறு அப்படின்னா முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளை ஆறு அப்படின்றது. இப்போ காவேரி ஓடிட்டு இருக்கு, அந்த காவேரியிலேருந்து ஒரு கிளை வந்து பிரிஞ்சு வெளில போகும் இல்லையா, இதுதான் கிளை ஆறு அப்படின்னு சொல்லுவோம். கொள்ளிடம் ஆறு வந்து பார்த்தோன்னா காவேரியிலேருந்து பிரியக்கூடியது தான். ஓகேவா? துணை ஆறுனா முதன்மை ஆறோட ஒரு ஆறு வந்து சேரும், அதுதான் துணை ஆறு அப்படின்றது. காவேரியில் வந்து பவானி சேர்றது தான் இதுக்கான எக்ஸாம்பிள். கிளை ஆறு அப்படின்னா முதன்மை ஆறுலேருந்து பிரியக்கூடிய ஆறு தான் கிளை ஆறு அப்படின்னு சொல்லலாம். காவேரியிலேருந்து கொள்ளிடம் பிரியக்கூடியதான் கிளை ஆறு அப்படிங்கிறது இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேவா? உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, ஏஞ்சர் நீர்வீழ்ச்சி வெனிசுலாவில் வந்து இருக்குது. உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எது அப்படின்னா ஏஞ்சர் நீர்வீழ்ச்சி தான். இது வந்து வெனிசுலா நாட்டில் வந்து இருக்குது. அடுத்து மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஏரி. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஏரி அப்படிங்கிறது பீகாரில் இருக்கக்கூடிய கன்வர் ஏரி. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஏரி அப்படிங்கிறது பீகாரில் இருக்கக்கூடிய கன்வர் ஏரி. இது வந்து ஆசியாவிலேயே பார்த்தோம் அப்படின்னா. இதிலே உலக அளவில் மிகப்பெரிய குருட்டு ஏரி அப்படின்னா சிக்காட் ஏரி அமெரிக்கா அர்கன்சாஸில் வந்து இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அர்கன்சாஸில் சிக்காட் ஏரி அப்படின்றது இருக்குது. உலகிலேயே மிகப்பெரிய குருட்டு ஏரி அப்படிங்கிறத இந்த சிக்காட் ஏரியை வந்து சொல்லலாம். அடுத்து முகத்வாரம் அப்படின்னா என்னென்னா, ஆறு கடலில் சேரும் இடத்துல உருவாகக்கூடியது. ஆறு வந்து கடலில் சேரும் இல்லையா, அந்த இடத்துல உருவாகக்கூடியதான் முகத்வாரம் அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நர்மதி மற்றும் தபதி ஆறுகள் வந்து சொல்லியிருக்காங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய ராணா குட்ஸ் பகுதியில் வந்து அந்த பகுதி வரையும் இந்த நர்மதி ஆறு வந்து முகத்வாரங்களை உருவாக்கும் அப்படின்றது 10th ஜாகிரபியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? முகத்வாரங்கள் வந்து பார்த்தோம்னா ஆறு கடலில் சேரும் இடத்துல உருவாகக்கூடியது நர்மதி மற்றும் தபதி ஆறு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. உலகிலேயே மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் அப்படிங்கிறது கிரேட் ஆஸ்திரேலியாவின் கடற்கரை நன்னல்பார். ஓகேவா? நல்லர்பார். உலகிலேயே மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் அப்படிங்கிறது கிரேட் ஆஸ்திரேலியா கடற்கரையில் இருக்கக்கூடிய நல்லர்பார். ஓகேவா? அடுத்து சுண்ணாம்பு பிரதேசம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா
குப்ததாம் குகைகள் அப்படின்றது மேற்கு பீகாரில் வந்து இருக்குது. குப்ததாம் குகைகள் அப்படிங்கிறது மேற்கு பீகாரில் வந்து இருக்குது. ராபர்ட் குகை மற்றும் தப்கேஸ்வர் கோவில் அப்படிங்கிறது உத்தரகண்டில் வந்து இருக்குது. ராபர்ட் குகை, தப்கேஸ்வர் கோவில் அப்படிங்கிறது உத்தரகாண்டில் வந்து இருக்குது. பச்மாரி மலைகள், பாண்டவர் குகைகள் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எங்கே இருக்குது? மத்திய பிரதேசத்தில் வந்து இருக்குது. அடுத்து குடம்சர் குகைகள் அப்படிங்கிறது சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய பஸ்தர் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து இருக்குது. குடும்சர் குகைகள் அப்படிங்கிறது சத்தீஸ்கரில் வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்து போரா குகைகள் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசத்தில் வந்து இருக்குது. போரா குகைகள் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசத்தில் வந்து இருக்குது. அடுத்து டெர்ரா ரோசா அப்படிங்கிறது செம்மண்ணை தான் டெர்ரா ரோசா அப்படிங்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சிவப்பு கலரில் இருக்குது அப்படின்னா இதில் வந்து இரும்பு ஆக்சைடு காரணமாக இதில் அதிகமான இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால இந்த செம்மண் வந்து சிவப்பு நிறமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து உலகின் மிக ஆழமான உறிஞ்சி துளை அப்படிங்கிறது சீனாவில் வந்து இருக்குது. சைனோசை ஜியான்காங், சீனாவில் இருக்கக்கூடிய சைனோசை ஜியான்காங் அப்படின்ற ஒரு பகுதியில் உலகிலே மிக ஆழமான உறிஞ்சி துளை அப்படிங்கிறது இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே. குகையில் காணப்படும் பூச்சி இனங்கள் பார்வை திறனை இழந்து விடுவதால் அதன் நீளமான உணர்கொம்புகள் பார்வை திறனை ஈடு செய்கிறது. குகையில் இருக்கக்கூடிய இந்த பூச்சி இனங்கள்லாம் பார்வை திறனை வந்து இழந்து விடுவதால் அதன் நீளமான உணர்கொம்புகள் வந்து பார்வை திறனை வந்து ஈடு செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பனியாறு அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்கள். பனியாறு அரித்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கு, அரட்டு, மெட்டர்ஹார்ன், அடுத்து யூ வடிவ பள்ளத்தாக்கு, தொங்கு பள்ளத்தாக்கு, பனியாறுகுடா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பனியாறுகள் அரித்தல் செயல்களால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள். ஃபஸ்ட்டு சர்க்கு அப்படிங்கிறது நாற்காலி வடிவத்தில் இருக்கக்கூடியது தான் சர்க்கு. இந்த சர்க்கு இருக்கு இல்லையா, அது மூலியமாக உருவாகக்கூடியது தான் அரட்டு அப்படிங்கிறது. சர்க்கு அப்படிங்கிறது அந்த அரட்டு அப்படிங்கிறது கத்தி முனை மாதிரி வந்து இருக்கும். அடுத்து தொங்கு பாறை அப்படிங்கிறது முதன்மை பனியாறுலேருந்து உருவாகக்கூடிய துணை பனியாறு பள்ளத்தாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பனியாறு படிய வைத்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றம். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா பனியாறு அரித்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றம் வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து படிய வைத்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றம் மொரைன்கள், ட்ரம்லின்கள், எக்ஸ்கர்கள், கேம்ஸு, பனியாற்று வண்டல் சமவெளி இதெல்லாம் பனியாறு படிய வைத்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள். ஃபஸ்ட்டு மொரைன்கள் அப்படிங்கிறது பனியாறுகளால் படிய வைக்கக்கூடிய படிவுகள் இருக்கு இல்லையா, இதுதான் மொரைன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ட்ரம்லின்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெட்டப்பட்ட முட்டை போன்ற மொரைன்கள் அப்படின்றது பனியாறுகளால் படிய வைக்கக்கூடிய படிவுகள் அப்படின்னு பார்த்தோம். அந்த மொரைன்கள் வந்து வெட்டப்பட்ட முட்டை போல அந்த வடிவத்தில் வந்து இருந்தது அப்படின்னா அதுதான் ட்ரம்லின்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்ஸ்கர்கள் அப்படின்றது கூழாங்கற்கள், சரளை கற்கள், மணலால் ஆன தொடர் குன்றுகள். கூழாங்கற்கள், சரளை கற்கள், மணல் இதெல்லாம் ஆன ஒரு தொடர் குன்றுகளை தான் எஸ்கர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காளான் பாறைகள் அப்படின்றது அதிகமாக இந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜோத்பூரில் வந்து காளான் பாறைகள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து சீனாவில் உள்ள காட்டடி வண்டல் பீடபூமி தான் மிக கனமான காட்டடி வண்டல் படிவாகும். ஓகேவா? ஓகே, இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இது போல் அடுத்தடுத்த லெசனுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?